உப்பு உற்பத்தியாக இருக்கட்டும், தேங்காய் உற்பத்தியாக இருக்கட்டும், அரிசி உற்பத்தியாக இருக்கட்டும், அது ஒரு 2 மாதங்களிலோ 3 மாதங்களிலோ நடந்து முடிந்த ஒரு சம்பவம் அல்ல. தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்திருக்கின்ற ஒரு அந்த தேவையான கொள்கைகள் வகுக்கப்படாமை, அதே போல அந்தந்த துறைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மானியங்கள் வழங்கப்படாமை, மற்றும் கேள்விக்கு ஏற்ப நிரம்பலை செய்வதற்குரிய உரிய திட்டங்கள் இல்லாமை, நேரத்துக்கு உரியவை சென்றடையாமை போன்ற இன்னொரு காரணிகள் இதில் இருக்கின்றன. இப்போது இவர்கள் பதவிக்கு வந்து 100 நாட்கள் கடந்திருக்கின்றன, 3 மாதங்கள் கடந்திருக்கின்றன. ஆகவே இந்த 3 மாதங்களிலே 100 நாட்களுடைய அந்த கிரேஸ் என்று சொல்லுவோம், 100 days கிரேஸ் என்று சொல்லுவோம், 100 நாட்கள் வழங்கப்படுகின்ற சலுகை அல்லது ஒரு கருணை என்று சொல்லுவோம் நாங்கள், அது முடிந்திருக்கிறது. ஆகவே இப்போது அவர்கள் வந்தவுடன் சரியான முறையிலே திட்டங்களை அமல்படுத்தி இருந்தால் அதனுடைய பலாபலன்களை இப்போது இனி வருகின்ற மாதங்களிலே காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இவ்வாறு வந்த உடனே எல்லாவற்றையும் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதும் பதிலாக நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் தொடர்ச்சியாகவே பாதிப்புக்குள்ளாகி வந்த ஒரு விவசாயத்துறை, நீங்க சொன்ன 2 விஷயங்கள், அரிசி மற்றும் தேங்காய், இந்த 2மே மிக நீண்ட காலமாகவே பாதிக்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தெரியும், நெல் விவசாயம் எப்போது பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு ஓரிரவிலே எடுத்த நடவடிக்கை இந்த துறையை அப்படியே துருத்தி வீழ்த்தியது. அதிலிருந்து இன்னும் அந்த துறை மீள வரவில்லை என்றுதான் சொல்லுவேன். சாதாரணமாக வாங்குகின்ற அரிசி, நாங்கள் சொல்லுவோம், சாதாரண பொதுமக்கள் கொள்வன செய்கின்ற அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்கிறது உண்மை.